ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஐஃபோனில் இருக்க 2 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஓல்ண்டு கொடுத்து விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஆல்பத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட இதில் பாருங்கள் 4 ஃபோட்டோஸ் தான் இருக்குது. நான் இப்போ இதில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள், பொட்டமில் வந்து நான் டிக் பண்ணுறேன். லெஃப்ட்டில் டிக் பண்ணோன்னே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரைக்குள்ள ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கொண்டு அப்படியே வாங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கொண்டு வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கொண்டு வரைக்குள்ள பாருங்கள், அதில் ஹைடுன்னு சொல்லி இருக்குது, ஹைடுன்னு சொல்லி. ஸோ அந்த ஹைட்டை வந்து நான் டிக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த ஹைட்டை டிக் பண்ணிட்டேன். டிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதில் அந்த ஹைட் ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், என் ஆல்பத்தில் வந்து முதல் 4 ஃபோட்டோஸ் இருந்துச்சு, இப்போ 3 தான் இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஆல்பம்னு சொல்லியிருக்கு பாருங்கள், ஆல்பம்னு சொல்லி இருக்குது. அதில் பாருங்கள் மேலே 3 ரீசனில் 3 ஃபோட்டோஸ் தான் கிடக்குது. அப்படியே கீழே தட்டிக்கணும் வந்தீங்கன்னா பாருங்கள், யூட்டிலிட்டிஸில் வந்து ஹிடின்னு சொல்லி இருக்குது, ஹிடின்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹைட் பண்ண வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் இருந்து நீங்கள் அதை ஹைட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி போட்டு செட்டிங்குக்கு வாங்க. செட்டிங்குக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரணும். இதான் இந்த செட்டிங். அப்படியே நான் செட்டிங்லேருந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொண்டு வரேன். ஸ்க்ரோல் டவுன் அப்படியே பண்ணி கொண்டு வரைக்கும் அப்படியே பாருங்கள், அதில் லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ்ன்னு சொல்லியிருக்கும். அந்த பாருங்கள் ஃபோட்டோஸ்ண்டு. ஓகே, அந்த ஃபோட்டோஸ்ன்ற வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே லாஸ்ட்டுக்கு வரணும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள், ஹிடன் ஆல்பம்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை வந்து நான் அந்த டிக்கை வந்து எடுத்து விட்றேன். டிக்கை வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ நான் கேலரிக்குள்ளே போகிறேன். பாருங்கள், கேலரிக்குள்ளே போனால் அந்த ஹிடன் சொல்லி அந்த இதை அது ஹைட் ஆகிட்டு, ஹிடன் ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகிட்டு பாருங்கள், அதில் இல்லை. நான் திரும்பவும் மறுபடியும் அதை என்ன செய்ய போகிறேன், செட்டிங்குக்கு போகிறேன். செட்டிங்கில் போய்ட்டு ஹிடன் ஆல்பம்னு சொல்லியிருக்கு, அதை கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு நான் இப்போ திரும்ப மறுபடியும் வந்து ஆல்பத்துக்கு வரேன். வந்தோன்னே பாருங்கள், அந்த ஹிடன் சொல்லியிருக்கு யூட்டிலிட்டிஸில். இப்போ நீங்கள் ஹைட் பண்ணின ஃபோட்டோஸை வந்து மறுபடியும் வந்து உங்கள் லைப்ரரிக்குள்ளே போடணுமெண்டா கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு பொட்டமில் லெஃப்ட் சைடில் இருக்க கிளிக் பண்ணுங்கள். அந்த டிக்கை கிளிக் பண்ணி போட்டு அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அன்ஹைடுன்னு சொல்லி இருக்குது, அன்ஹைடுன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிடனுக்குள்ளே இருந்து அது ரிமூவ் ஆகிடும். அது ரிமூவ் ஆகினோன்னா நீங்கள் மறுபடியும் என்ன செய்யுங்க, உங்களோட இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஆல்பத்துக்குள்ளே உங்களோட அந்த ஹிடன் ஆகின ஃபோட்டோஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின்ட் ஆகாதவங்க ஜாயின்ட் ஆகிக்கோங்க. அடுத்து வந்து நாங்கள் இன்னொன்று பார்க்க போகிறோம். பெஸ்ட்டான ஒரு ட்ரிக் வந்து இதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதில் செட்டிங்குக்கு போங்க. செட்டிங்குக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொண்டு வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொண்டு வரைக்குள்ள ஜென்ரல் கண்ட்ரோல் சென்டர் அதுக்குள்ளே பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே எக்ஸபிலிட்டின்னு சொல்லி இருக்குது, எக்ஸபிலிட்டின்னு சொல்லி அதை டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரைக்குள்ள அதில் பாருங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மோட்டர்னு சொல்லியிருக்கு. அதில் பாருங்கள் டச்சுன்னு இருக்குது, டச்சை கிளிக் பண்ணுங்கள். டச்சை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே பேக் டேப்புன்னு சொல்லி இருக்குது, பேக் டேப் அதான் பாருங்கள், பேக் டேப்புன்னு சொல்லி அதை ஆஃபில் இருக்குது. அதை டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணோன்னா உங்களுக்கு மேலே டபுள் டேப் ட்ரிபிள் டேப்புன்னு சொல்லி வரும். நான் இப்போ டபுள் டேப்புக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ட்ரிபிள் டேப் வேணும்னா நீங்கள் ட்ரிபிள் டேப் டபுள் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்குது. நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணி போட்டு நான் இப்போ பேக்கில் வந்து 2 தடக்கா டிக் பண்ணுறேன். 2 தடக்கா டபுள் டேப் பண்ணினேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபோன் கவர் போட்டிருந்தாலும் அது ஒர்க் பண்ணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிக். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.